வணக்கம். ஐபிஎல் மேட்ச் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது மேட்சுக்கான டீம் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்ப்போம். வெனியோடைய ஸ்கோர்ஸ், ஸ்டாட்ஸ், ரெக்கார்ட், பிளேயர் பர்ஃபார்மன்ஸ், யார் யார் பாசிபிள் பிளேயிங் லெவலில் இருக்குது. இன்றைக்கி மொத்தம் 2 மேட்சஸ் இருக்குது. 3 o'clock ஒன்று, 7 o'clock ஒன்று. ஸோ அந்த 2 மேட்சஸ் முடிஞ்சிச்சுன்னா ஓவரால் 5-10 டீம்ஸுமே யார் பாசிபிள் பிளேயிங் லெவன்றது 90 to 95% முடிவாயிடும். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மேட்சஸில் 1-2 பிளேயர் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுவும் ரேர் கேஸ். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக டீம் ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நடக்க போகிறது மேட்ச் நம்பர் 4. இது எங்கே நடக்குதுன்னா சவாய் மன்சிங் இண்டோர் ஸ்டேடியம். 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு பிச் ரிப்போர்ட் நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த பிச் வந்து குட் பேட்டிங் பிச் அண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 160 ரன்ஸ். ஆவரேஜாக ஒரு 150 + 160 ரன்ஸ் வந்து இந்த பிச் வந்து ரொம்ப பேட்டிங்க்கு சாதகமாக இருக்குது. இந்த பிச் எப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இனிஷியலாக பண்ணும்போது ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் ஆகும். மிடில் அதுக்கப்புறம் போக போக ஸ்பின்னர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த பிச்சோடைய ஸ்டேட். லாஸ்ட்டு 4 ஐபிஎல் மேட்சஸில் பாருங்கள், 16 விக்கெட்ஸ், ஃபாஸ்ட்டும் 25 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. இதுதான் இந்த பிச்சோடைய டீட்டெயில்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் உடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். கேஎல் ராகுல் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. கின்டன் டீகாக் விக்கெட் கீப்பர். தேவதத் படிக்கல், என் பூரன், நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், குருணால் பாண்டியா, ஏ பதோனி, எஸ் மாவி, நவீன் உல்லக் அண்ட் ரவி பிஷ்னாய் அண்ட் எம் கான். இப்போது இந்த பிளேயர் ஃபஸ்ட்டு பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கா யாரை பிக் பண்ணலாம், யாரை என்ன பண்ணலாம், வெனியோடைய ஸ்கோர்ஸ் என்ன, 8 ஓவரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே டீட்டெயிலாக 1 by 1 தெளிவாக பார்ப்போம். டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கேஎல் ராகுல் அவருடைய ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பாருங்கள். எல்லா மேட்சஸுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 21 ரன், 56 ரன், 66 ரன், 39 ரன், 102 ரன். இவர் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப எலிஜிபிளான ஒரு பிளேயராக இருப்பார். அதே மாதிரி கீப்பிங் பண்ணுவார். கீப்பிங்கில் ஸ்டெம்பிங், கேச்சஸ் இதெல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுவார். சம்டைம் ஃபீல்டிங்கும் பண்ணுவார். இவர் வந்து மஸ்ட் பிக்காக இருப்பார். 8 விக்கெட்டில் பாருங்கள், 14 மேட்சஸ், 579 ரன்ஸ், 42 ஆவரேஜ் வச்சுருக்காரு. 8 விக்கெட்டில் வெனியூவில் 46 ரன்ஸ் ஆவரேஜ் வச்சுருக்காரு. இவரை கண்டிப்பாக மஸ்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். இதுதான் மெயின் திங். கேஎல் ராகுலை போத் இன்னிங்ஸ்லையுமே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். கின்டன் டீகாக்கோடைய ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் 3 ரன், 23 ரன், 20 ரன், 16 ரன், 6 ரன். இவர் போத் இன்னிங்ஸில் நம்ம ட்ரை பண்ணலாம். கின்டன் டீகாக் இவருடைய வெனியூ ஸ்டேட்டஸ் பாருங்கள், 39 ரன் ஆவரேஜும் 8 விக்கெட்டில் 65 ரன் ஆவரேஜும் வச்சிருக்காரு. 9 மேட்சஸ் 359 ரன்ஸ், வெனியூவில் 39 ஆவரேஜ். 9 மேட்ச்சில் 359 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த வெனியூ தான் நம்ம மெயின் திங். ஏன்னா அவருடைய லாஸ்ட்டு ரீசெண்ட் ஃபார்ம் பாருங்கள், 323, 20, 16ங்கிறது வேறு கிரவுண்டில் விளையாடி இருக்கலாம். பட் இந்த வெனியூவில் 39 ரன்ஸ் ஆவரேஜ், இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 8 விக்கெட்டில் 65 ரன் ஆவரேஜ் ஒரே மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. ஸோ வெனியூவில் இவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். போத் இன்னிங்ஸுமே இவரையும் பிக் பண்ணலாம். அதே மாதிரி கேஎல் ராகுல் 46 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு வெனியூவில், அந்த பர்டிகுலர் கிரவுண்டில். ஸோ 2 பேருமே மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பாங்க. தேவதத் படிக்கல் அவருடைய ரீசெண்ட் ஃபார்ம் 114 ரன், 93 ரன், 7 ரன், 117 ரன், 71 ரன். இவர் போத் இன்னிங்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். ஒரு டீம் போடும்போது இந்த 3 பேருமே டாப் 3யுமே நம்ம எடுத்துட்டு மீதி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆல்ரவுண்டர் அண்ட் போலர்ஸ் போகிற மாதிரி ஒரு டீம் கிரியேட் பண்ணலாம். இவர் வெனியூவில் 17 ரன் தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஆனால் வெனியூவில் ரொம்ப கொஞ்சம் புவராக இருக்காரு. ஸோ ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் வச்சாலும் போத் இன்னிங்ஸ்லையுமே இவரை ட்ரை பண்ணலாம். 8 விக்கெட்டில் 4 மேட்சஸ், 221 ரன், 55 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இப்போ நிக்கோலஸ் பூரன் பேட்டிங் ஃபர்ஸ்டாக இருந்தால் அவரை நம்ம பிக் பண்ணலாம். அவருடைய ரீசெண்ட் ஃபார்ம் 3 runs, 14 runs, 57 runs not out and 36 runs and 1 run. வெனியூவில் 20 runs தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. 2 matches, 41 runs. 8 விக்கெட்டில் 15 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வெனியூவில் இவர் பெர்ஃபார்ம் பண்ணலை. பேட்டிங் ஃபர்ஸ்டாக இருந்தால் இவர் எடுக்கலாம். அதுவும் 50-50 ஆப்ஷன்ஸில் நான் போவேன்.
மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் 3 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் 3 விக்கெட் 3 விக்கெட் 16 ரன் 38 ரன் ரன்ஸை விட விக்கெட்ஸ் தான் அதிகமாக எடுக்கிறாரு. இந்த வெனியூவில் 21 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் ஓவரால் 208 ரன்ஸ் ப்ளஸ் 5 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு மார்க்கஸ் ஸ்டோனிஸ். இவர் வந்து மிடில் ஆர்டரில் போலிங் போடுறதுக்கும் பேட்டிங் பண்ணுறதுக்கும் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு ஆப்டான பிளேயராக இருப்பார். Krunal Pandya recent performance 49 runs plus 1 wicket, 45 plus 1 wicket, 0 wicket, 1 wicket, 1 wicket. வெனியூவில் 3 மேட்ச் 13 ரன் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு 8. ஸோ வெனியூவில் அவருடைய ட்ராக் ரொம்ப புவராக இருக்குது. ஸோ நிக்கோலஸ் பூரன் அண்ட் குருணால் பாண்டியாவை நம்ம ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்டாட்ஸ் வந்து சொல்லுது. அடுத்ததாக பார்க்க போகிறது ஆயுஷ் பதோனி. ரீசெண்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் 87 plus 1 wicket, 1 plus 2 wicket, 13 plus 0 wicket, 31 plus 1 wicket. வெனியூவில் ஒரு மேட்ச் 1 ரன் 1 ஆவரேஜ், 8 விக்கெட்டில் 2 ஆவரேஜ். இவரையும் ஸ்கிப் பண்ணலாம். ஆயுஷ் பதோனியை நம்ம எடுக்கவே தேவையில்லை. அதாவது இந்த ஸ்டாட்ஸ் படி போகிற ஃபஸ்ட்டு 2 டீமுக்கு இந்த மாதிரி பிளேயரை பிக் பண்ணவே தேவையில்லை. நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, அப்புறம் ஒரு பிளேயர், இந்த 3 பிளேயருமே நம்ம பிக் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் சிவம் மாவியோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் 0 wicket, 1 wicket, 1 wicket, 1 wicket, 0 wicket. ஜிஎல்ல வேணால் ரிஸ்கியாக ட்ரை பண்ணலாமே தவிர ஸ்மால் லீக் எதுலையுமே வந்து நம்ம இவரை போடவே தேவையில்லை. வெனியூவில் 1 மேட்ச் 1 விக்கெட், 8 ஸ்டேட்டஸில் 8 மேட்ச் 13 விக்கெட். அமீன் உல்லா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாருன்னா இவர் எடுத்துக்கலாம். 3-0-0 2 விக்கெட்ஸ் அண்ட் 1 விக்கெட். அண்ட் இவருடைய வெனியூ ஸ்டேட்டஸ் 1 மேட்ச் 0 விக்கெட், 8 விக்கெட்டில் 1 மேட்ச் 0 விக்கெட். ஸோ வெனியூலையும் இவர் நிறையா மேட்ச் விளையாடல, அதனால மேட்ச் விளையாடுறதுனால ப்ரெடிக்ட் பண்ண வேணான்றதை விட ஃபஸ்ட்டு போலுக்கு இவர் கொஞ்சம் ஆப்டாக இருப்பார். ரவி பிஷ்னாய் இவரும் வெனியூவில் 1 மேட்ச் 0 விக்கெட் அண்ட் ரீசெண்டாக 0-2 0-2-1 அண்ட் செகண்ட் போலிங்னா இவரை வந்து நம்ம பிக் பண்ணலாம். 8 விக்கெட்டில் 5 மேட்ச் 2 விக்கெட், வெனியூவில் 1 மேட்ச் 0 விக்கெட்ஸ். முஹ்சின் கான் இவர் ஃபஸ்ட்டு போல் பண்ணார்னா இவரை பிக் பண்ணலாம். வெனியூவில் இது வரைக்கும் விளையாடல, 8 விக்கெட்டில் 1 மேட்ச் 0 விக்கெட். அண்ட் ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸில் எல்லா மேட்சஸ்க்குமே 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு போலிங்கில் இவர் ரொம்ப ஆப்டான பிளேயராக இருப்பார். இவர் வந்து லோ பிக் பர்சன்டேஜாகவும் இருப்பார். இவரை வந்து கம்பல்சரி நம்ம பிக் பண்ணலாம். ராஜஸ்தான் ராயல்ஸுடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜோஸ் பட்லர், இவங்க 2 பேருமே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே ஹார்ட் ஹிட்டர். இவங்க 2 பேருமே 10 ஓவர் நின்ட்டாங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, சேஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து மேட்சை முடிச்சுட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் 3rd இல்லை 4th டைமில் க்ரியேட் பண்ணலாம். சஞ்சு சாம்சன், சிம்ரன் எட்மயர், டே ஜூரல், ரோமன் பவல், ரியான் பராக், ரவிச்சந்திரன் அஸ்வின், சந்தீப் சர்மா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் யுஸ்வேந்திர சகால். இந்த ராஜஸ்தான் ராயல்ஸோடைய டீட்டெயிலான பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் 4 runs 68 runs 60 runs 0-21 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போத் இன்னிங்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். வெனியூவில் பாருங்கள் 34 runs ஆவரேஜ் அண்ட் 8 விக்கெட்டில் 42 runs ஆவரேஜ். ஒரு போத் இன்னிங்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஜாஸ் பட்லர் ரீசெண்டாக 10 runs 38 64 and 6 and 45 ஒரு இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, மற்றபடி 3 மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வெனியூவில் 40 runs ஆவரேஜ். இவர் கேப்டனுக்கு ரொம்ப எலிஜிபிள். இவர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் 8 விக்கெட்டில் 3 மேட்ச் 55 runs and 18 runs ஆவரேஜ். போத் இன்னிங்ஸில் ஒரு மஸ்டான பிளேயர். சஞ்சு சாம்சன் ரீசெண்டாக வந்து 0-1-0-8 12 29 120 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு லாஸ்ட் 5 மேட்சஸில். வெனியூவில் 22 மேட்சஸ் 517 runs 23 runs ஆவரேஜ் அண்ட் 8 விக்கெட்டில் 3 மேட்சஸ் 47 runs and 15 ஆவரேஜ். இவரை வந்து ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டாட்ஸ் படி சொல்கிறேன். வெனியூவில் வந்து 23 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. கேப்டன் வைஸ் கேப்டன் வரமாட்டார். கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஜெய்ஸ்வால் அண்ட் பட்லர், இந்த 2 பேரும் ஆப்டாக இருப்பாங்க. சிம்ரன் எட்மயர் ரீசெண்ட் 8 runs 7 runs 39 not out 2 and 34. இவருக்கு வந்து 50-50 ஆப்ஷன்ஸ், அதுவும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா இவரை பிக் பண்ணலாம். வெனியூவில் 6 matches 60 runs and 10 ஆவரேஜ். த புவர் வெனியூ ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் 8 விக்கெட்டில் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. 61 ரன் ஆவரேஜ். 2 மேட்ச், ஒரு மேட்ச் வந்து நாட் அவுட், அதனால 61 runs ஆவரேஜ்.
D Jural and 57 not out, 13 not out, 17, 77, 11 and 13. 5 மேட்ச்ல 3 மேட்ச் நாட் அவுட். ஸோ 50-50 ஆப்ஷன்ஸில் வர இது பண்ணலாம். 5 மேட்ச்ல 44 ரன். வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது. அதனால 50-50 ஆப்ஷன்ஸில் இவரை ட்ரை பண்ணலாம். ரோமன் பவல் ரீசெண்டாக 2 runs, 12, 30, 28 and 23. இவர் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணலாம். வென்யூவில் பெர்ஃபார்ம் பண்ணலை. 8 விக்கெட்லையும் 13 ரன் தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரோமன் பவல் 50-50 ஆப்ஷனில் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா இவரை நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி 50-50 ஆப்ஷன்ஸ் எல்லாமே 3வது 4வது டீமில் நம்ம மேக் பண்ணலாம். மற்றபடி இங்கே ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த 3 பிளேயருமே நான் எடுக்க மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். ஜெய்ஸ்வால், பட்லர் இந்த டாப் ஆர்டர் வச்சுட்டு உள்ளே போக வேண்டியதான். ரியான் பராக் 32 runs, 8 runs, 12 runs, 50 plus 2 wicket, GL only. Catches தான் அங்கே மோஸ்ட்லி பவுண்டரி லைனில் இருந்து கேச்சஸ் ரொம்ப பிடிப்பாரு. வெனியூவில் 6 மேட்ச் 82 ரன், 13 ஆவரேஜ். ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ். சம்டைம்ஸ் விக்கெட் போட்டானா ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி மேட்சஸ்க்கு GLக்கு உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம தமிழ்நாடு பிளேயர். ரீசெண்டாக 1 wickets, 3 wickets, 1 wickets, 1 wickets, 0 wickets, போத் இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். 10 மேட்ச்சில் 9 விக்கெட். வெடியூவில் 8-8ல் 3 மேட்சஸ், 41 runs, 41 ஆவரேஜ் அண்ட் 3 wickets. இவர் போத் இன்னிங்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். இருந்தாலும் 50-50 ஆப்ஷன்ஸில் இவரை நம்ம பயன்படுத்தலாம். சந்தீப் சர்மா அவருடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் 1 wicket, 2 wicket. இவர் எல்லா மேட்சஸுமே விக்கெட் எடுக்கிறாரு. பட் வெனியூவில் 3 matches, 3 wicket, 8-8ல் 2 matches, 2 wicket. ஸோ டிஃபால்ட்டாக ஆவரேஜாக 1 wicket எடுக்கிறாரு. ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் மட்டும் இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆப்ட் ஆக மாட்டார். அண்ட் முக்கியமான போலர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஒயிட் சகால், இந்த 2 பேருமே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர் போலிங் பண்ணுவார். போத் இன்னிங்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெனியூவில் 3 match, 2 wicket. அண்ட் யுஸ்வேந்திர சகால் 4-2-2 எல்லா மேட்சஸுமே ரொம்ப விக்கெட் எடுக்கிறாரு. செகண்ட் போலிங்க்கு ரொம்ப ஆப்டான பிளேயர். இம்பேக்ட் பிளேயராக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. வெனியூவில் 4 matches, 7 wicket. இவர் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப 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 எலிஜிபிளான பிளேயராக இருப்பார் யுஸ்வேந்திர சகால். செகண்ட் இன்னிங்ஸ்னால் கண்ணை மூடிட்டு இவரை நம்ம பிக் பண்ணலாம். பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸும் கொடுக்கலாம். இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸுடைய பாசிபிளான இது. வெனியோடைய இந்த கிரவுண்டோடைய T20 ஸ்டாட்டிக்ஸ் பார்ப்போம். டோட்டலாக 52 மேட்ச் விளையாடி பேட்டிங் ஃபர்ஸ்ட் 18 தடவையும், பேட்டிங் செகண்ட் 34 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் மிக மோஸ்ட்லி ப்ரிஃபரபிள். இந்த பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது செகண்ட் போலிங் யுஸ்வேந்திர சகலாக இருந்தால் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது 18 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச்சில் சகால் கேப்டன் வைஸ் கேப்டனாக வருவார். ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ 150 16 தடவையும், 150லேருந்து 169 19 தடவையும், 170 to 189 9 தடவையும், அபவ் 190 8 தடவையும் நடந்திருக்கு. இந்த அபவ் 190 பிட்வீன் 170 and 189 எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், பட்லர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த டாப் லாஸ்ட் 2 170 and அபவ் ரன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அவங்க 2 பேர் இனிஷியலாகவே அவுட் ஆகிட்டாங்கன்னா இல்லைனா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த ஸ்கோர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. 8 ரெக்கார்ட். லாஸ்ட் LSG வான் 1 match, RR வான் 2 match. டோட்டலாக 3 மேட்சஸில் ராஜஸ்தான் ராயல் ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க. LSG 1 match தான் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே நடந்த ரீசெண்டான மேட்சஸ், வெனியூவில் நடந்த ரீசெண்டான லாஸ்ட் ஃபியூ IPL மேட்சஸ் பார்ப்போம். RCB 171 for 5, 5 விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 3, ஸ்பின்னுக்கு 2 நடந்திருக்கு. அப்புறம் ராஜஸ்தான் ராயல் 59 ரன்னுக்கு ஆல் அவுட், ஃபாஸ்ட் 4, ஸ்பின்னு 5. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது மேட்ச் RR 214 for 2, 2 விக்கெட் தான் போயிருக்கு. இந்த 214 for 2னா பட்லரும் ஜெய்ஸ்வாலுமே அங்கே ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. அந்த 2 விக்கெட் ஃபாஸ்ட் எடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் பாருங்கள் 217 for 6, அதையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 1 விக்கெட்டும், ஸ்பின்னுக்கு 5 விக்கெட்டும் நடந்திருக்கு. டோட்டலாக 6 விக்கெட். SRH வின் பண்ணியிருக்காங்க. 204 டஃபஸ்ட் சேசிங்.
அதே ராஜஸ்தான் ராயல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது 202 5 விக்கெட். இதுலேயும் டாப் ஆர்டர்ஸ் வந்து நல்லா பேட் பண்ணியிருப்பாங்க. 2 ஃபாஸ்ட் 2 ஸ்பின். அதே சிஎஸ்கே 170 அடிச்சிருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் 1 விக்கெட்டும் ஸ்பின்னு 5 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ஃபாஸ்ட்டும், செகண்ட் பால் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸும் டாமினேட் பண்ணுவாங்க. அந்த செகண்ட் பால் பண்ணும்போது சகால் இருந்தாருன்னா 5 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுப்பார். ஸோ இதுதான் இதோடைய ஸ்டேட்டஸ். ஃபாஸ்ட் 13 விக்கெட்டும் ஸ்பின்னர் 20 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. வெனியோட டாப் போலர்ஸ் அண்ட் டாப் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். சஞ்சு சாம்சன் 30 ரன் ஆவரேஜ், குவிண்டன் டீகாக் 70 ரன் ஆவரேஜ், குருணால் பாண்டியா 56 ரன் ஆவரேஜ், கேஎல் ராகுல் 51 ஆவரேஜ், அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 32 ஆவரேஜ், அண்ட் பட்லர் 46 ஆவரேஜ். அப்போது இதுபடி பார்த்தீங்கன்னா குவிண்டன் டீகாக் கேப்டனுக்கு எலிஜிபிள், அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் கேப்டனுக்கு எலிஜிபிள், பட்லர் கேப்டனுக்கு எலிஜிபிள். இந்த 3 பேர் டீகாக், கேஎல் ராகுல் அண்ட் பட்லர் the captain choice, and the remaining players are eligible for vice captain choice. இங்க பாருங்க, போலர்ஸ் யுஸ்வேந்திர சகால் 14 விக்கெட் இந்த வெனியூல எடுத்திருக்காரு. இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். அஸ்வின் 11 விக்கெட்டும், கிருஷ்ணப்பா கௌதம் 8 விக்கெட்டும், குருணால் பாண்டியா 5 விக்கெட்டும், சிவம் மாவி 5 விக்கெட்டும். சிவம் மாவிலாம் ட்ரம் கார்ட் பிளேயரா இருப்பாரு. அட் த சேம் டைம் குருணால் பாண்டியா, சகல் டாப் மோஸ்ட் பிக், கிருஷ்ணப்பா கௌதம் 8 விக்கெட்ஸ். இப்போ நம்ம பார்த்தது இதுதான் வந்து இந்த 4th மேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில் ப்ரிவியூ பார்த்துருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டீம் கிரியேட் பண்ணுங்கள், நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.